வெல்கம் டு 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 9லேருந்து நம்ம 1 மார்க் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் நம்பர் 5. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 + 1 ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் அதே தான் அப்படியே ரிவர்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸோ கவனிங்க, நம்ம இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் ஒரு ஃபார்முலா இருக்கும், அதை இதில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் tan inverse of x plus tan inverse of reverse of x இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் π/2. சரிங்களா? ஆக்சுவலாக ஃபார்முலா வந்து நம்மளுக்கு இதாக தான் கொடுத்துருப்பாங்க. இது தான் நம்மளுக்கு புக்கில் இருக்கும். ஃபார்முலா மெத்தடில் tan inverse of x plus cot inverse of x is equal to π/2. cot inverse of x வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா tan inverse of 1/x. ஸோ அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா tan inverse of 1/x is equal to π/2 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இது எதுக்காக இந்த மாதிரி நம்ம ஃபார்மேட் மாற்றிருக்கோம் அப்படின்னா, கிவனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் தட் மீன்ஸ் இந்த வேல்யூ அப்படியே அதோட ரிவர்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த டேர்மே நம்மளுக்கு என்னவா மாதிரிடும் அப்படின்னா π/2 கன்வெர்ட் ஆயிரும். தேர்ஃபோர் அப்போ நம்மளுக்கு ஸோ -4 to +4. ஸோ அந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா π/2 அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ π/2 டைம்ஸ் ஆஃப் இன்ட்டு dx. ஸோ π/2ன்றது இங்கே கான்ஸ்டன்ட்டு. ஸோ கான்ஸ்டண்ட்டாக நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இன்னொரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் -a to +a f of x into dx-ஐ என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a and f of x into dx. கால்குலேஷன் பார்த்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 4 and π/2 into dx. π/2 அப்போ நான் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ 2 into π/2 integration of 0 to 4 into dx. ஸோ இந்த 2 வந்து 2 கேன்சல் ஆயிரும். பை இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 4 into dx. இன்டகிரேஷன் ஆஃப் dxோட வேல்யூ என்னப்பா? எக்ஸ். லிமிட் அப்பர் லிமிட் மைனஸ் தி லோயர் லிமிட் அடுத்து அப்ளை பண்ணணும். ஸோ பை இன்டகிரேஷன் பார்ட் முடிஞ்சு. அப்போ நம்மளுக்கு அதை சால்வ் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 4 - 0. therefore ஆன்சர் இஸ் 4π. ஸோ ஆன்சர் D. D is the correct answer. So 6th question. ஸோ எப்படி பண்ணான்னு பாருங்கள். ஸோ கிவன் நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க இந்த டேர்ம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் வரைக்கும் cos² வச்சுட்டு இந்த 1க்கு தனியாக டிவைடட் பை cos² தனியாக 2 டேர்மாக நான் ஸ்ப்ளிட்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இன்டகிரேஷன் ஃபேக்டர் 1 அண்டு திஸ் இஸ் 1 இன்டகிரேஷன் ஃபேக்டர் 2ன்னு எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்டகிரேஷன் ஃபேக்டர் 1 நம்ம எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு இந்த உள்ள ஃபங்க்ஷனை வந்து f of x அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ f of x இப்போ இது ஒரு ப்ராப்பர்ட்டி நான் அப்ளை பண்ண போகிறேன். எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நெகட்டிவ் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ நெகட்டிவ் அப்ளை பண்ணுறப்போ ஆட் பவரில் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நெகட்டிவ்ஸ் வரும், ஈவன் பவர்லாம் பாசிட்டிவாக மாறிடும். ஸோ இங்கே எக்ஸுக்கு நெகட்டிவ் போட்டோம்னா நம்மளுக்கு ஸோ -2x⁻7. இங்கே நெகட்டிவ் போடுறப்ப x⁻5 வந்துட்டு நம்மளுக்கு நெகட்டிவ் தான் அகெயின் கிடைக்கும். therefore -3x⁻5. this is also odd power தான். ஸோ அதனால் -7x3. ஆல்ரெடி இங்கே -x போடுறப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ +x டிவைடட் பை cos² ஆஃப் -x. ஸோ எப்பவுமே நம்மளுக்கு தெரியும் cos of -θ is equal to plus cos θ. சரிங்களா? cos of -θ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு plus cos θ from the all silver teacups. ஸோ அப்போ f of -x நியூமரேட்டரில் நம்ம நெகட்டிவ் காமனாக எடுக்கிறோம். நெகட்டிவ் காமனாக எடுக்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாமே பாசிட்டிவ் ஆயிரும். +3x⁻5 + 7x3. ஸோ இந்த பிளேஸ் நம்மளுக்கு நெகட்டிவ் வந்துடும். ஆல்ரெடி வி நோ இட். டினாமினேட்டர் டேர்ம் நம்மளுக்கு சப்போஸ் நெகட்டிவ் ஆனாலும் ஸ்கொயராக இருக்கனால பாசிட்டிவ் ஆயிரும். ஆனால் நம்மளுக்கு நெகட்டிவ் வரது வேலை இல்லை. ஏன்னா நம்மளுக்கு cos -θ வந்துட்டு +cos θ. ஸோ as per the rule படி -f of x the given function அப்படியே கிடச்சிருச்சுங்களா? ஸோ அப்போ f of -x is equal to -f of x வந்துச்சுன்னா இட் இஸ் ஏ ஆட் ஃபங்க்ஷன். அப்போ ஆட் ஃபங்க்ஷனாலே இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு 1 வந்து 0 முடிஞ்சு. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் 2 அப்ளை பண்ணணும். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் 2 எடுத்துக்கோங்க. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் அதுக்கும் அதே லிமிட் தான் -π/4 to +π/4
cos square x, sorry, 1 by cos square x into dx. So 1 by cos square நம்ம என்ன செய்யலாம்பா, secant square அப்ளை பண்ணிக்கலாம். So minus pi by 4 to 1 plus pi by 4 secant square x into dx. Again already நம்ம லாஸ்ட் ப்ராப்ளத்தில் பார்த்துருப்போம், லாஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். மைனஸ் a2 plus a னா 2 times of 0 to a நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a இங்கே pi by 4 secant 2 times secant square x into dx. secant square பண்ணால் என்னப்பா கிடைக்கும் நம்மளுக்கு, tan. ஸோ 2 times வெளியே இருக்கும், tan x லிமிட்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க, pi by 4. therefore 2 into tan pi by 4 minus tan 0. tan pi by 4 oda value 1. 1 minus 0, 1. Therefore, answer is 2. The option is C. Therefore, answer C. Thank you, students.